Hi friends, welcome to Lakshmi Max. 4 and 5 August 2026 RRB Group D ல கேட்ட GK and Science question discuss பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்ப இருக்க டைம்ல என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது படிச்சுட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களால கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா 3, 4, 5 ஆகஸ்ட் 3, 4, 5ஆம் தேதியோட 9 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஜென்ரல் அவேர்னஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் நிறைய வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இதுக்கு இந்த மாச எண்ட்ல இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷனும் அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷனும் கன்ஃபார்மா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்பதான் புதுசா ரயில்வே SSCக்கு படிச்சிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல NTPCக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்பதான் புதுசா ரயில்வே படிக்கிறேன், SSC படிக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ குரூப் டியோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இன் May 2026 தமிழ் ஆக்டர் சி விஜய் took oath as the new CM of Tamil Nadu. What is the name of his political party? மே 2026ல தமிழ் நடிகர் சி விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பதவியேற்றார். அவரது அரசியல் கட்சியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. TVK, அதாவது தமிழக வெற்றி கழகம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா நடந்த ஷிஃப்ட்ல ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து எஸ்டர்டே நடந்த எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. Who was honored with the Hockey India Balbir Singh Senior Player of the Year Award at the 8th Hockey India Annual Awards held in New Delhi. 8th India Hockey Annual Awards எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. இதுல ஹாக்கி இந்தியா பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் இந்த அவார்டை வின் பண்ணவங்க யாரு அப்படின்னா நவ்னீத் கவுர். ஓகே, நவ்னீத் கவுர் won the பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் அட் த ஹாக்கி இந்தியா 8th Annual Sports Awards. ஓகேவா? வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்? இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின். இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஊழல் கருத்து குறியீட்டுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இப்போ வந்து 91வது இடத்துல வந்து இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2024ல வந்து 96வது இடத்துல இருந்தோம். 2024ல வந்து 96வது இடத்துல இருந்தோம். இப்போ 2025ல பாத்தீங்க அப்படின்னா 91வது இடத்துல இந்தியா வந்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. சாட்சத் மொபைல் ஆப் இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் டு ப்ரொவைட் ரியல் டைம் அலர்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் டு சிட்டிசன்? அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரழிவிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சாட்சத் மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சோ வெள்ளமோ நிலநடுக்கமோ வருது அப்படின்னா இந்த ஆப்ல ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி போற மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். In the final of the inaugural FIH Youth Hockey Asian Championship 2026 held in Muscat, Oman in July 2026, the Indian sub-junior men's team defeated which country to win the gold medal? ஜூலை 2026ல ஓமன்ல நடந்த FIH யூத் ஹாக்கி ஆசிய சாம்பியன்ஷிப் 2026 இறுதிப் போட்டியில இந்திய துணை ஜூனியர் ஆண்கள் அணி வந்து தங்கப் பதக்கத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க யாரை தோற்கடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்தியா defeated Pakistan 3-1 in the final to win the gold medal.
ஓகே. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இதுல குடுத்திருக்கேன். இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் படிச்சீங்க அப்டின்னா, அடுத்த ஷிஃப்ட்ல இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. Where was the 14th Ministerial Conference of the World Trade Organization held in March 2026? மார்ச் 2026ல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது உலக வர்த்தக அமைப்போட 14வது அமைச்சர்கள் மாநாடு வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாண்டே கேம்ரூன்ல நடந்திருக்கு. 14th வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து மார்ச் 26ல இருந்து 29 வரைக்கும் யாண்டே கேம்ரூன்ல வந்து நடந்திருக்கு. According to the Union Budget 26 to 27 presented by Finance Minister Nirmala Sitharaman, the fiscal deficit target for the financial year 2026 to 27 is estimated at what percentage of the GDP? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026 டு 27 கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தார். 2026 டு 27 நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை இலக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதமாக மதிப்பிடப்படுகிறது? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.3%. ஓகே. Fiscal deficit target for financial year 27 is set to 4.3% of GDP, reduced from 4.4% in 25 to 26. ஓகேவா 2025 டு 26ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 4.4%. இப்ப 26 டு 27ல பாத்தீங்க அப்படின்னா 4.3%. 2026 டு 27 நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை இலக்கு 4.3% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 2025 டு 26ல 4.4 இருந்துச்சு. இப்போ 4.3 மாறி இருக்கு. India's first indigenous CRISPR based gene therapy has been launched for the permanent cure of sickle cell disease. What is the official name of this genetic therapeutic platform? Okay, so இந்த கொஸ்டினும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதா. அறிவால் செல் நோய்க்கான நிரந்தர தீர்வுக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு CRISPR அடிப்படையிலான மரபணு சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மரபணு சிகிச்சை தளத்தின் அதிகாரப்பூர்வமான பெயர் என்ன? இதோட பெயர் என்ன அப்படின்னா பிர்சா 101. ஓகேவா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் CRISPR பேஸ்டு ஜீன் தெரபி சிக்கிள் செல் டிசீஸ். ஓகே. சோ அறிவால் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ சிக்கிள் செல்லுனா அறிவால் செல் நோய். ஓகேவா. சோ இதுக்கான அந்த இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. சோ அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்சா 101. ஓகே. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல குடுத்திருக்கேன். இந்த பிடிஎஃப்ல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே. Which official digital app has been launched by the Ministry of Social Justice and Empowerment to easily provide pre-matric and post-matric scholarship services to SC scheduled caste category students and accelerate their educational development? பட்டியல் சாதி அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பிரிவு மாணவர்களுக்கு பள்ளி முன் மற்றும் பள்ளிக்கு பின் கல்வி உதவி தொகை சேவைகளை எளிதாக வழங்கவும் அவர்களின் கல்வி வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் செயலி எது? அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விகாஸ் ஆப் இல்லைன்னா சேது ஆப். சேதுனா ஸ்காலர்ஷிப் ஃபார் எஜுகேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அப்லிப்மெண்ட் ஆப் வாஸ் லான்ச்டு பை யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க தான் இந்த ஆப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா SC ஸ்டூடெண்ட்ஸுக்காக. February 25, 2026ல India signed a historic MOU with which neighboring country to promote bilateral cooperation in the fields of forest, wildlife, environment, biodiversity, conservation and climate change. February 25, 2026ல இந்திய காடுகள், வனவிலங்குகள், சுற்றுச்சூழல், பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த எந்த நாட்டுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள் கூட. இந்தியா அண்ட் நேபாள் சைன்ட் MOU 25 February 2026ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் த கோஆபரேஷன் இன் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், என்வரன்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த பினாமினன் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்? ஒளி சிதறல் நிகழ்வின் போது என்ன நடக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளொளி ஒயிட் கலர். ஓகே. ஒயிட் கலர் பாத்தீங்க அப்படின்னா பல நிறக்கூறுகளாக பிரியும். அதாவது 7 விப்ஜிஆர். ஓகேவா. ஸோ அதனால என்ன ஆகும்? வானவில் வந்து வரும் இல்லையா. சோ வானவில் வர்றதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சிதறல் தான். ஓகேவா. இன் டிஸ்பர்ஷன் ஒயிட் லைட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 7 கலர்ஸா மாறும். அதாவது விப்ஜிஆரா மாறும். ஓகே. வயலட், இண்டிகோ, ப்ளூ அப்படின்ட்டு டியூ டு டிஃபரெண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஃபார் டிஃபரெண்ட் வேவ் லென்ஸ். ஓகேவா. ஒளி சிதறலின் போது வெள்ளொளி கற்றையானது பல வண்ணங்களாக அதாவது 7 வண்ணங்களாக பிரியும். A defect of vision in which a person can see distant objects clearly but cannot see nearby objects distinctly is called.
தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. இதுக்கு பேர் என்ன? அதாவது தொலைவுல இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனா பக்கத்துல உள்ளது தெரியல. தொலைவுல உள்ளது மட்டும் தெரியுது. தூரத்துல உள்ளது மட்டும் தெரியுது. அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, தூரப் பார்வை. தூரத்துல மட்டும் தான் பார்வை இருக்கு. பக்கத்துல பார்வை இல்ல. ஓகேவா? அப்போ அது பேர் என்னன்னா, தூரப் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூரத்துல உள்ள பொருள் மட்டும் தெரியும். பக்கத்துல உள்ள பொருள் தெரியாது. இங்கிலீஷ்ல வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் மெட்ரோபியா இஸ் கரெக்டட் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? சோ தூர பார்வைக்கு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட நாம படிச்சிருக்கோம். அப்படிதானே? சோ கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது கிட்ட பார்வையை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? குழி லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். தூர பார்வையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா குவி லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹைப்பர் மெட்ரோபியா இஸ் கரெக்டட் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, அடுத்து வென் அண்ட் சோ தூர பார்வை வந்து குவி லென்ஸ் மூலமா நாம வந்து என்ன பண்ணலாம்? சரி பண்ணலாம். ஓகே. வென் அண்ட் object undergoes uniform circular motion, which of the following statements is correct regarding its speed and velocity? ஒரு பொருள் சீரான வட்டப்பாதையில் இருக்கும்போது அதன் வேகம் மற்றும் திசைவேகம் பற்றிய சரியான கூற்று எது? ஓகேவா? ஒரு சீரான வட்டப்பாதையில போய்கிட்டு இருக்கு. சோ அப்போ அந்த வேகம் மற்றும் திசைவேகம், ஓகேவா? அதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரான வட்டப்பாதையில இப்படி போய்க்கிட்டே இருக்கு. சீரா போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுல ஸ்பீடு வந்து மாறுமா? ஸ்பீடு வந்து ஆரம்பத்துல என்ன ஸ்பீடு இருந்துச்சோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்ப ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் மட்டும் என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ஷன் மட்டும் மாறும். அப்ப டைரக்ஷன் மாறுறதுனால என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசைவேகம் வெலாசிட்டி வந்து மாறும். ஓகேவா? So speed remains constant but velocity changes due to the change in direction. வேகம் வந்து அப்படியே தான் இருக்கும். டைரக்ஷனை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கும். அதனால திசைவேகம் வந்து மாறும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். India's third lunar mission Chandrayaan-3 was launched by ISRO using which heavy lift rocket? இந்தியாவின் மூன்றாவது நிலவு திட்டமான சந்திராயன் 3 இஸ்ரோவால் எந்த ஏவுகணை மூலம் வானில் ஏவப்பட்டது? சோ எந்த ராக்கெட் அப்படின்னா LVM-3 M4 ராக்கெட். A solution contains 25 gram of solid and 175 gram of solvent. Calculate the mass percentage of this solution. ஒரு கரைசலில் 25 கிராம் கரைபொருள் வந்து இருக்கு. 175 கிராம் கரைப்பானும் உள்ளது. இந்த கரைசலின் நிறை சதவீதம் என்ன? ஓகேவா? சேம் இதே மாதிரி கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லயும் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி சம்மு நம்பர் மட்டும் தான் மாத்தாம கொடுத்திருந்தாங்க. அப்போ கரைபொருள்னு வச்சுக்கோங்களேன். 175 கிராம் கரைப்பான் இருக்கு. கரைப்பான்ங்கிறது என்னது? தண்ணி. தண்ணி தானே கரைக்கும். சோ தண்ணின்னு எடுத்துக்கோங்க. சோ வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 175 கிராம் வந்து இருக்கு. சோ இதுல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 175 கிராம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல தூக்கி 25 கிராம் கரைபொருள் போடுறோம். கரைபொருள்னா என்னது? சுகரா இருக்கட்டும், இல்லன்னா சால்ட்டா இருக்கட்டும், தண்ணீல கரையக்கூடிய ஒரு பொருள தூக்கி போடுறோம். அப்ப அது ஒரு 25 போட்டோம் அப்படின்னா, இப்ப இதுல மொத்தமா எவ்வளவு இருக்கும்? அப்ப டோட்டலா அதுல இருக்கக்கூடிய அந்த கரைசல், மொத்தமா அந்த கரைசல் என்னவா மாறிரும்? 175 + 25 200 கிராம்னு மாறிரும். ஓகேவா? அப்ப இந்த 200 கிராமுக்குள்ள என்ன இருக்கு? இந்த 25 கிராம் உப்போ, சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கீங்க. அது வந்து இருக்கு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய 25 கிராமோட நிறை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து எவ்வளவு இருக்கு உள்ள இப்போ? 200. தண்ணி மட்டும் இருந்துச்சு. இப்ப அதுல தூக்கி கரையக்கூடிய பொருள் உப்பா இருக்கட்டும், சர்க்கரையா இருக்கட்டும் எதுனாலும் எடுத்துக்கோங்க. உள்ள தூக்கி போட்டோனே அந்த தண்ணி வந்து என்னவா மாறிரும்? 25 + 175 200ஆ மாறிரும். அப்ப அதோட நிறை சதவீதம் என்ன வரும்? 200. மொத்தம் 200 இருக்கு. அதுல அந்த கரைப்பொருள் இருக்கு இல்லையா? அதோடது மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப 25 × 100ன்னு போட்டுறலாமா? சோ 2 0 2 0 கட் ஆகிரும். இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா, இத கட் பண்ணும்போது என்ன வரும்? 12.5ன்னு கிடைக்கும். சோ 12.5%. அப்ப அந்த கரைபொருளோட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 12.5%. அததான் இங்க வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Which adaptation is adopted by plants growing in drought and desert regions to survive water scarcity? வறட்சி மற்றும் பாலைவன பகுதிகளில் வந்து தாவரங்கள் வந்து வளருது. கள்ளிச்செடி அந்த மாதிரி. நீர் பற்றாக்குறையை தாக்குப்பிடிக்க எந்த தழுவலை பின்பற்றுகின்றன? சோ என்ன மாதிரி இது பண்றாங்க அப்படின்னா, இலைகளை முட்களாக மாற்றி நீர் இழப்பை குறைப்பது. அதோட இலைகள் எல்லாமே இப்ப கள்ளி செடி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இலை வந்து சப்பாத்தி களி எல்லாம் பாருங்க, இலை வந்து முள்ளா இருக்கும். எதனால அப்படின்னா, அந்த மாதிரி வறண்ட நிலப்பகுதிகள்ல அது வந்து இருக்கு. அப்போ வறண்ட நிலப்பகுதிகள்ல இருக்கும்போது அந்த நீரு உள்ள இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து என்ன பண்ணக்கூடாது? அத இது பண்ணிறக்கூடாது. நீர வந்து இழந்துறக்கூடாது. ஓகேவா? அதனால அந்த இலை எல்லாமே முள்ளா இருக்கும். அந்த மாரி இருக்கிறதுனால தண்ணி இல்லாத இடத்துல கூட இதால ஈஸியா வளர முடியுது. கன்வெர்ட்டிங் their leaves into thorns, spines to that water
லாஸ் இஸ் ரெடியூஸ்டு. அதாவது இலைகள் எல்லாத்தையும் முட்களா மாத்தி வைக்கிறதுனால அதுல தண்ணி வந்து என்ன ஆகாது, நீர் இழப்பு வந்து தடுக்கப்படுது. Which of the following methods is most suitable to protect food items from rancidity? எண்ணெய் மற்றும் கொழுப்பு உணவுகளை rancidity கெட்டு போதல்ல இருந்து பாதுகாக்க எந்த முறை வந்து பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவை நேரடி சூரிய ஒளி மற்றும் காற்றிலிருந்து பாதுகாப்பு by protecting the food from direct sunlight and air. rancidity காற்று மற்றும் ஒளியால் ஏற்படும் ஆக்சிஜன் ஏற்றத்தால் வருகிறது. காற்று புகாத டப்பாக்கள்ல வைக்கிறது தான் இது. ஓகேவா, அந்த rancidity. Which of the following acid is used as a preservative to protect pickles from spoilage and keep them preserved for a long time? ஊறுகாய் வந்து கெட்டு போகாம நிறைய நாள் அப்படி வச்சிருப்போம். ஓகேவா, பின்வரும் அமிலங்களில் எது பாதுகாப்பானாக பயன்படுத்தப்படுகிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இல்லைன்னா எத்தனாயிக் அமிலம்னு இதை வந்து சொல்லலாம். Vinegar contains 5 to 8% acidic acid. Its acidic nature inhibits microbial growth in pickles. வினிகர்ல 5 to 8% அசிட்டிக் அமிலம் இருக்குது. அதோட அமிலத்தன்மை வந்து ஊறுகாயில வந்து இப்ப கெட்டு போகுதுன்னா என்னது, அதுல அந்த நுண்ணுயிரிகள் வந்து வந்துரும். பூஞ்சையோ அந்த பாக்டீரியாவோ ஏதோ ஒண்ணு வந்துரும். சோ அந்த நுண்ணுயிரிகள் வந்து உள்ள வராம அது வந்து தடுத்து வச்சுக்கிடும். ஓகேவா, அதனால ஊறுகாய்லாம் கெட்டு போகாம இருக்கும். Which of the following is the best ore of iron containing maximum metal content? எது அதிகபட்ச உலோக உள்ளடக்கம் கொண்ட இரும்பின் சிறந்த தாது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னடைட். மேக்னடைட் Fe3O4 has 72% Fe. Feனா இரும்பு. இதுல வந்து 72% வந்து என்ன இருக்குன்னா இரும்பு வந்து இருக்கு. ஓகேவா. Just an animals have specific organs or cells for food digestion. In which specific cells does the primary process of food production through photosynthesis occurs in plant? விலங்குகள் உணவு செரிமானத்துக்கு குறிப்பிட்ட உறுப்புகள் அல்லது செல்களை கொண்டிருப்பது போல தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு உற்பத்தியின் முதன்மை செயல்முறை வந்து எந்த செல்கள்ல வந்து நடைபெறுது? சோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்கள்ல வந்து நடைபெறுது. Which of the following is the most prominent and distinctive physical characteristics of animals belonging to phylum Porifera of the animal kingdom? விலங்கு உலகில் phylum Poriferaவை சேர்ந்த விலங்குகளின் மிக முக்கியமான தனித்துவமான உடல் பண்பு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கும். Their body has numerous microscopic pores. எதுக்காக அந்த மாதிரி சின்ன சின்ன துளைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசித்தலுக்காக. refractive index of the medium வந்து 1.5, speed of the light வந்து 3 into 10 power 8 meter per second. Calculate the speed of the light in that medium. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் வந்து 1.5, காற்றில் ஒளியின் வேகம் வந்து 3 into 10^8 மீட்டர் per secondனா அந்த ஊடகத்தில் ஒளியின் வேகம் என்ன? சோ அந்த ஊடகத்துல ஒளியின் வேகம் V equal to C by N ன்னு போடுவோம். சோ காற்றில் ஒளியின் வேகம் தான் C, அது வந்து 3 into 10^8. சோ அந்த ஊடகத்துல ஒளிவிலகல் எண் வந்து பாத்தீங்கன்னா Nங்கிறது ஒளிவிலகல் எண். அப்போ 1.5 ன்னு போட்டுறலாம். ஓகேவா, அப்போ வேகம் V equal to C by N ன்னு போட்டாச்சு. சோ Cங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றில் ஒளியின் வேகம், இது Nங்கிறது ஒளிவிலகல் எண், அதையும் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா மேலையும் கீழையும் இல்லைன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 10^8 இருக்கா. சோ 10^8 இல்லைன்னா மேலையும் கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 30 into 10^8 divided by 15 மாறும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times கட் ஆகும். அப்ப 2 into 10^8 மீட்டர் பெர் செகண்ட் மாறும். ஓகேவா, அப்ப 2 into 10^8 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following allotropes of carbon exhibits a rigid 3-dimensional tetrahedral structure making it the hardest natural substance on earth? கார்பனின் பின்வரும் புறவேற்றுமை வடிவங்கள்ல எது வலுவான முப்பரிமாண நான்முக அமைப்பை கொண்டு பூமியில் மிகவும் கடினமான இயற்கை பொருளாக அமைகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட். வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் 3D நான்முக கூட்டில் 4 சகப்பிணைப்புகளை உருவாக்குகிறது. இது மிகவும் கடினமானது. ஓகேவா, சோ பூமியில மிகவும் கடினமான பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். According to work energy theorem, if the net work done on a moving object is 0, what will be the effect on its kinetic energy? வேலை ஆற்றல் தேற்றத்தின்படி ஒரு நகரும் பொருளில் மொத்தமாக செய்யப்பட்ட வேலை பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கு. அப்ப அதோட இயக்க ஆற்றல்ல என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இயக்க ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மாறாம இருக்கும். ஒர்க் எனர்ஜி தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக செய்யப்பட்ட வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இயக்க ஆற்றலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ மொத்தமாக செய்யப்பட்ட வேலை 0னா, இயக்க ஆற்றலும் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். அப்ப இனிஷியலா என்ன எனர்ஜி இருந்துச்சோ, அதே எனர்ஜி தான் ஃபைனலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட் கால்டு? ஒரு நகரும் பொருளின் திசைவேக மாற்ற விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த திசைவேக மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as the rate of change of velocity with respect to time. ஓகேவா? ஆக்ஸலரேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா del v by del t. டைமை பொறுத்து திசைவேகம் மாறக்கூடியது தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இத நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம்னா லென்த்தா போகும். ஸோ பிடிஎஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கலாம். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் டூ கம்ப்ளீட் த அனாலஜி பிலோ. ஓகேவா? ஸோ இத ரீசனிங்காவும் நீங்க எடுத்துக்கலாம். சயின்ஸாவும் நீங்க எடுத்துக்கலாம். சைலம் வந்து வாட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஃப்ளோயம் என்ன வரும்? ஃப்ளோயம் என்ன பண்ணும்? ஃபுட் வரும். அப்படிதானே? சைலம் வந்து அ நீர் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஃப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு அப்படின்னு வரும். ஏன்னா சைலத்தோட வேலை தாவரங்கள்ல நீரை கடத்துவது சைலத்தோட வேலை. தாவரங்கள்ல உணவை எடுத்துட்டு போறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளோயத்தோட வேலை. அவ்வளவுதான். இத வந்து கொஸ்டினா குடுக்காம அனாலஜி மாரி குடுத்திருக்காங்க. சைலம் வாட்டரோட ரிலேட் ஆனதுன்னா, புளோயம் ஃபுட்டோட ரிலேட் ஆனது. ஏன்னா சைலத்தோட வேலை வந்து நீரை கடத்துவது. புளோயத்தோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா, உணவை கடத்துவது. A car of mass 1000 kg is moving with a constant velocity 25 meter per second. Calculate the kinetic energy of the car. ஒரு காரோட நிறை வந்து குடுத்துட்டாங்க. 1000 kg அப்படின்னு. அதோட ஸ்பீடு வந்து திசைவேகம் வந்து குடுத்துட்டாங்க. 25 மீட்டர் பெர் செகண்ட்ன்னு சொல்லிட்டாங்க வெலாசிட்டி. காரோட இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா 1/2 இன்டு mv ஸ்கொயர்ன்னு நமக்கு தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு நிறை வந்து 1000 வி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 இன்ட்டு 25ன்னு போட்டுறலாம். வி ஸ்கொயர்ங்கிறதுனால 1 2 5 2 10 500 25 25 625 625 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 3125ன்னு வரும். ஏற்கனவே இங்க 2 0 இருக்கு. அதையும் சேர்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம். ஸோ 3,12,500 ஜூல்னு கிடைக்கும். ஸோ 3,12,500 ஜூல்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அததான் இங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின். Which of the following statement is correct regarding biodegradable and non-biodegradable waste? உயிர் சிதைவடையக்கூடிய மற்றும் உயிர் சிதைவடையாத கழிவுகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ சிதைவடையும் கழிவுகள் வந்து இயற்கையாக யாரு அத சிதைப்பாங்க? மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது காய்கறி வேஸ்ட்டோ ஏதாவது ஒரு வேஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த இது எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே சிதைஞ்சிரும். ஓகேவா? சோ அந்த இயற்கையே அத மக்க வச்சிரும். சிதைவடையாத கழிவுகள்னா பிளாஸ்டிக் பேக். அத போட்டோம் அப்படின்னா, அது எவ்வளோ வருஷம் வரைக்கும்னாலுமே சிதைவடையாம அப்படியே இருக்கும். இதுதான் அது 2க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? சோ அததான் இங்க சென்டென்ஸா குடுத்திருக்கோம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கேன் பி டீகம்போஸ்டு நேச்சுரலி பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே அத வந்து சிதைவடைய வச்சிரும். அதே நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் சிதைக்க முடியாதது. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுத்துக்கலாம். பாலித்தீன் பையெல்லாம். அது வந்து என்ன ஆகாது? சிதைவடையாது. ஓகேவா? Presence of which of the following gases is absolutely essential for the successful completion of the process of aerobic respiration? காற்றுள்ள சுவாசம் செயல்முறையை வெற்றிகரமாக முடிக்க எந்த வாயு வந்து முக்கியமாக அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருக்கு. காற்றுள்ள சுவாசத்துக்கு வந்து ஆக்சிஜன் அவசியம். இந்த செயல்முறையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ வந்து இது உடைக்கும். உடைச்சி வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஓகேவா? In an electric circuit diagram, a solid dot at a intersection of two conducting lines representing which of the following components are symbols? ஒரு மின்சுற்று வரைபடத்தில் இரண்டு கடத்தும் கோடுகளின் சந்திப்பில் உள்ள திடமான புள்ளி பின்வரும் எந்த குறியீட்டை குறிக்கிறது? சோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சாலிட் டாட் இருக்கும். ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கண்டக்டிங் லைன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். சோ அத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஒயர்ன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சர்க்யூட் டயகிராம்ல நம்ம வரைஞ்சிருப்போம். சோ இதுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஒயர்ன்னு சொல்லுவோம். இணைக்கப்பட்ட கம்பி தமிழ்ல. ஓகேவா? Okay, circuit diagram. A solid dot at the intersection of two lines means wires are electrically connected. A wire joint. Okay வா? So அதுதான் joint wire ன்னு சொல்லுவோம். What was the primary objective of launching One Stop Center Sagi scheme funded by the Nirbhaya Fund by the Ministry of Women and Child Development? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிர்பயா நிதியின் கீழ்
நிதியளிக்கப்பட்ட ஒன் ஸ்டாப் சென்டரை தொடங்குவதன் முக்கியமான நோக்கம் என்ன? ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் மருத்துவ அல்லது சட்ட சேவைகளை வழங்குதல். இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். One Stop Center SAGI provides 24/7 integrated support to women affected by violence. Services include medical aid, legal aid, police assistance, counseling and temporary shelter, all under one roof. ஓகேவா? ஸோ SAGI அப்படின்னாலே அது வந்து பெண்களுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான். What was the Bharat Tribes Fest 2026 held in March 2026? To showcase the tribal crafts, culture, art and cuisine of various states of India. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் பழங்குடி கைவினைப் பொருட்கள், கலாச்சாரம், கலை மற்றும் உணவு வகைகளை வெளிப்படுத்துவதற்காக மார்ச் டு ஏப்ரல் 2026ல நடந்த பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. ஓகே. Who set a new world under 20 record in the 200-meter race by clocking an incredible time of 19.67 seconds at the Australian Athletic Championship in Sydney in April 2026. ஏப்ரல் 2026ல சிட்னில நடந்த ஆஸ்திரேலிய தடகள சாம்பியன்ஷிப்ல 200 மீட்டர் ஓட்டத்துல 19.67 வினாடிகள் என்ற அற்புதமான நேரத்தை பதிவு செய்து புதிய உலக சாதனை படைத்தவர் யார்? ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுட் அவங்களோட நேம். ஆஸ்திரேலியன் ஸ்பிரிண்டர். இவங்க வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பிரிண்டர் கவுட். ஏஜ் வந்து 17. broke the world under 20 200-meter record with a time of 19.67 seconds at the Australian Athletic Championship held in Sydney, Australia. ஓகே. ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which stadium was the ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின் தான். ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இதுல இருந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is the author of the book Tides of Time? Bharat's History Through Murals in Parliament. ஸோ டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத் ஹிஸ்டரி த்ரோ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதாமூர்த்தி. இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல இம்பார்ட்டன்ட் புக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுல உள்ள கொஸ்டின் தான். டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத் ஹிஸ்டரி த்ரோ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட்ஸ் ஆத்தர் பை சுதாமூர்த்தி. இட் இஸ் a லோக்சபா செக்ரட்டரியேட் பப்ளிகேஷன் released on 1 April 2026. Covers 58 murals in Samvidhan Sadan from Indus Valley to Independence. ஓகே. டைட்ஸ் ஆஃப் டைம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதாமூர்த்தி. நம்ம யூடியூப்ல கூட ஒன்லைனர் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சோ அந்த இதுலயும் இந்த டைட்ஸ் ஆஃப் டைம் இந்த புக்கை பத்தி நாம வந்து பேசியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which Indian female boxer won the gold medal in the 51 kg category at the World Boxing Cup Finals? உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டியில 51 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற இந்திய பெண் குத்துச்சண்டை வீராங்கனை யார்? யார் அப்படின்னா நிஹாத் சரின். ஓகே. ஸோ இது எல்லாமே ரிலேட்டடான கொஸ்டின். எந்த சிட்டில வந்து வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனல்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். எங்க அப்படின்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ். இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்கதையும் சேர்த்து படிச்சிருங்க. Which scheme has been implemented by the government of India in 2026 to provide cashless emergency medical assistance to road accident victims? 2026ல சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா அவசர மருத்துவ உதவி வழங்க இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது? எது அப்படின்னா PM ராஹத் யோஜனா. Who appeared on the Time 100 list of? இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர் தான். World's most influential people for his 14th time in 2026, making him the person with the most appearances on the model annual list. 2026ல உலகில் மிகவும் செல்வாக்குமிக்க நபர்களில் டைம்ஸ் 100 பட்டியலில் 14வது முறையாக இடம்பெற்று நவீன ஆண்டு பட்டியலில் அதிக முறை இடம்பெற்ற நபர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷி ஜின்பிங். Chinese-ஓட president Xi Jinping has been featured on the Time 100 list for the 14th time, making him one of the most frequently included world leaders in the history of the modern annual list. Okay. அதே மாதிரி இந்த கொஸ்டின் அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். Who is the only Indian actor featured in the Time 100 most influential people list for 2026? யாரு? ரன்பீர் கபூர். டைம் மேகசின் டாப் டைம் 100 மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்கள் 2026 பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய நடிகர் யாரு அப்படின்னா ரன்பீர் கபூர். ஓகே. அதே மாதிரி which Indian American has been recognized in the Time 100 2026 list for leadership in technology? தொழில்நுட்ப துறையில் தலைமைத்துவத்திற்காக டைம் 100 பட்டியலில் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? சுந்தர் பிச்சை, கூகுளோட CEO.
Which young political leader and Prime Minister of Nepal secured a spot on the Time 100 2026 list? டைம் 100 2026 பட்டியலில் இடம் பிடித்த நேபாளத்தின் இளைய அரசியல் தலைவர் யார்? யார் அப்படின்னா பாலேந்திர ஷா. ஓகேவா? இது எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். Which city did Indian Railways inaugurate the Chirag Center for HR Information Systems, Research and Analytics in Governance on May 25, 2026? ஸோ பெரும்பாலும் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இதுல இருந்தா அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மே 25, 2026 அன்று இந்திய ரயில்வே சிராக் மையத்தை எந்த நகரத்தில் தொடங்கியுள்ளது? எங்க அப்படின்னா ஹைதராபாத். ஸோ எங்க தொடங்கியிருக்காங்கன்னா, ஸோ 1 minute. ஸோ எங்க அப்படின்னா ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத்ல தொடங்கியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் இனாகிரேட்டட் ஷிராக் இன் ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் ஆன் May 25, 2026. What is the full form of Chirag initiative launched by the Indian Railways? மேபி அடுத்த ஷிப்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், ரிலேட்டடான கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்ல ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What was the previous name of the newly constituted National Dental Commission which was discovered in March 2026? மார்ச் 2026ல கலைக்கப்பட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட நேஷனல் டென்டல் கமிஷனின் முந்தைய பெயர் என்ன? இதோட முந்தைய பெயர் என்ன அப்படின்னா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. Which ministry releases the SDG bulletins titled Planet in Focus and Delivering Prosperity at Scale? Planet in Focus, Delivering Prosperity at Scale என்ற SDG புல்லட்டின்களை எந்த அமைச்சகம் வந்து வெளியிடுகிறது? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which Indian para athlete has been honored with the prestigious பத்மஸ்ரீ அவார்ட் 2026? 2026ல மதிப்புமிக்க பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் யார்? யார் அப்படின்னா பிரவீன் குமார். ஓகே ஓகே பத்மபூஷன் அவார்ட்ஸ் 2026 இதுல வந்து விஜய் அமிர்தராஜ். ஓகேவா? ஸோ டென்னிஸ். ஓகேவா? ஸோ இந்த பத்மபூஷன் அவார்டு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கிறத ஸோ நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், அதே மாரி அவங்க எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்க அங்க கூடிய எல்லாமே இருக்கு. பத்மபூஷன் விருது வாங்குனவங்க. ஓகேவா? ஸோ மேபி அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல இப்போ இவர பத்தி கேட்டிருக்காங்களா? பாரா அத்லெட்டிக்ஸ் பிரவீன் குமார் பத்தி கேட்டிருக்காங்களா? மேபி அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, ஹர்மன்பிரீத் கவுர். ஓகேவா? ஸோ இவங்கள பத்தி கேட்கலாம். இல்ல அ ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவுக்கு கிடைச்ச பத்மபூஷன் விருது பத்தி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இத கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. இதுல குடுத்திருக்கிறது எல்லாமே. ஓகே. Which politician was awarded the prestigious Agricola Medal by the Food and Agriculture Organization? மே 20, 2026ல ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா மெடல் வழங்கி கௌரவித்த அரசு பொலிட்டீஷியன் யாரு? ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்காங்க. What is the primary objective of the Jan Vishwas Bill 2026 which amends 784 provisions across 79 central acts managed by 23 different ministries? 23 வெவ்வேறு அமைச்சகங்களின் கீழ் உள்ள 79 மத்திய சட்டங்களில் 784 விதிகளை திருத்தும் ஜன் விஸ்வாஸோட முக்கியமான நோக்கம் என்ன? ஸோ ட்ரீட்டிங் மைனர் கிரிமினல் அஃபென்சஸ் அஸ் சிவில் ராங்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஜுடிஷியல் பேனன். சிறு குற்றங்களை வந்து அதாவது குடிமை தவறுகளாக திருத்தி அதை வந்து குற்றமற்றதாக்குதல். இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, இது எல்லா கரண்ட் அஃபேருமே பாத்தீங்கன்னா இப்போ நரேந்திர மோடிக்கு கிடைச்ச அந்த அக்ரிகோலா விருதும் நம்ம சிஏபிடிஎஃப்ல டிஸ்கஸ் பண்ணதான். அதே மாதிரி இந்த ஜன் விஸ்வாஸ் பத்தியும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். அதுல ஆப்ஷன்ல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சிறு குற்றங்களை குற்றமற்றதாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். இங்கேயும் அதேதான், சிறு குற்றங்களை குடிமை தவறுகளாக கருதி நீதித்துறையோட சுமையை குறைத்தல். நீங்க கரெக்டா நம்ம கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 15 கொஸ்டினுக்கு மேல கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்க குரூப் டில. கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். The maiden flight trial of Tara, India's first indigenous modular range extension and Glide weapon, was successfully conducted by. இந்தியாவின் முதல் உள்நாட்டு மாடுலர் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மற்றும் கிளைட் ஆயுதமான தாராவின் முதல் விமான பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தியது யார்? யார் அப்படின்னா டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. விச் இஸ் த லேட்டஸ்ட் ஃபுல்லி டெவலப்டு வெர்ஷன் ஆஃப் த இண்டிஜினியஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் லான்ச்டு பிரிசிஷன் கைடட் மிசைல் டெவலப்டு பை டிஆர்டிஓ. டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு யுஏவி ஏவப்படும் துல்லிய வழிநடத்தும் ஏவுகணையின் மிக சமீபத்திய பதிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ULPGM V3. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் பிரசன்டட் இன் பார்லிமெண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த டேஷ்.
இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை எதன் அறிவிப்பிற்கு முன் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது? ஸோ எந்த அறிவுக்கு முன்னாடி அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி. எக்கனாமிக் சர்வே இஸ் பிரசன்டட் ஒன் டே பிஃபோர் த யூனியன் பட்ஜெட் இன் பார்லிமெண்ட். பொருளாதார ஆய்வறிக்கை வந்து மத்திய பட்ஜெட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது. Which state government has launched a state level anti-corruption campaign named Project Zero? நம்ம CAPDFல டிஸ்கஸ் பண்ணதான். ப்ராஜெக்ட் ஜீரோ என்ற பெயரில் மாநில அளவிலான ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கிய மாநில அரசு எது? எது அப்படின்னா கேரளா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியா நீங்க குரூப் டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி டெய்லி யூடியூப்ல ஒன்லைனராவும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ப்ராஜெக்ட் ஜீரோ வந்து கேரளாவுல கொண்டு வந்திருக்காங்கன்னு. கேரளா கவர்மெண்ட் லான்ச்டு ப்ராஜெக்ட் ஜீரோ டு என்ஷூர் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் ஹெல்ப்லைன்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட் பிரைபரி இன் பப்ளிக் அஃபென்சஸ். ஓகேவா? அரசு அலுவலகங்கள்ல யாராவது லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான புகார் அளிக்கிறதுக்காக கேரள அரசு வந்து ப்ராஜெக்ட் ஜீரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்ய. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் கண்ட்ரி வாஸ் த 13th ஏசியா பசிபிக் ஃபோரம் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெல்ட் இன் பிப்ரவரி 2026? 2026 பிப்ரவரியில 13வது ஆசிய பசிபிக் நிலையான வளர்ச்சி மன்றம் எந்த நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்துல நடந்திருக்கு. What is the primary objective of the 1000 crore allocation of India Semiconductor Mission 2.0? மத்திய பட்ஜெட் 2026 to 27 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கான 1000 கோடி ஒதுக்கீட்டின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா ஆழமான தொழில்நுட்ப திறன் உருவாக்கம் மற்றும் இந்தியாவை சுயசார்பு உலகளாவிய செமிகண்டக்டர் மையமாக மாற்றுவதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இப்ப இதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். Joint crediting mechanism under Article 6.2 of the Paris Agreement is a bilateral framework established primarily between which two countries? பாரிஸ் ஒப்பந்தத்தின் பிரிவு 6.2 கீழ் கூட்டு கடன் வழங்கும் பொறிமுறை கார்பன் கடன் வர்த்தகம் மற்றும் காலநிலை ஒத்துழைப்புக்காக எந்த 2 நாடுகளுக்கிடையே நிறுவப்பட்ட இருதரப்பு கட்டமைப்பாகும்? ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில. ஓகே, இதுலயும் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பிடிஎஃப்ல நீங்க படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. National Symposium Minorities Welfare Inclusive Development through AI for Vikshit Bharat held on May 14, 2026 in New Delhi aims to implement what in governance? 2026 மே 14 புதுடில்லியில நடந்த சிறுபான்மையினர் நலன் வளர்ந்த பாரதத்திற்கான ஏஐ மூலம் உள்ளடக்கிய மேம்பாடு என்ற தேசிய கருத்தரங்கு நிர்வாகத்தில் எதை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். Which of the following enzymes is segregated by the stomach for the digestion of proteins? இது நமக்கு தெரியும் அப்படிதானே. புரதங்களின் செரிமானத்திற்காக வயிற்றில் சுரக்கப்படக்கூடிய நொதியோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்சின் நொதி. பெப்சின். ஓகேவா? Which of the following symbols represents rheostat variable resistor? பின்வருவற்றுள் எந்த குறியீடு ரியோஸ்டாட்டை குறிக்கிறது? ஸோ ரியோஸ்டாட் மாறுபடும் மின்தடை எப்படி இருக்கும்? ரியோஸ்டாட் ஸோ மாறுபடும் மின்தடை ரியோஸ்டாட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது மின்தடை மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மின்தடை அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இதுல ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டோம் அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா ரியோஸ்டாட் மாறுபடும் மின்தடை. ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல a zigzag line with an arrow drawn across or over it. ஒரு zigzag லைன் வரைஞ்சிருக்கோமா? அதுக்கு மேல ஒரு ஆரோ போட்டிருக்கணும். மேலே அல்லது குறுக்காக அம்பு கொண்ட ஒரு ஜிக்ஸாக் கோடு. அதாவது மின்தடைக்கு வரைவோம் இல்லையா? இது மாதிரி வரைஞ்சு இதுல ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் மாறுபடும் மின்தடை ரியோஸ்டாட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. At what position is the kinetic energy of a person riding a swing the highest? ஊஞ்சலில் அமர்ந்து ஆடும் ஒருவரின் இயக்க ஆற்றல் எந்த நிலையில் அதிகபட்சமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டைம்ல அதிகபட்சமா இருக்கும் அப்படின்னா ஸோ ஊஞ்சலாட்டி விடும்போது எப்போ அதிகபட்சமா இருக்கும்? ஸ்டார்டிங்லையா? இல்ல. இப்ப தள்ளி விட்டு மிட்லையா இருக்கும் அதிகமா? இல்ல. ஸோ அந்த மிட்டை கடந்து அதுக்கு அடுத்து மேல தூக்கி அப்படி போகும்போது தான் என்ன இருக்கும்? அங்க வந்து இயக்கம் வந்து அதிகமா இருக்கும். when the swing passes through the lowest, ஊஞ்சல் மிக குறைந்த நடுநிலையை கடந்து செல்லும் போது, அதாவது அந்த மிட்டை கடந்து போகும்போது அதுல வந்து இயக்க ஆற்றல் அதிகமா இருக்கும். at the lowest point velocity is maximum, so kinetic energy half mv square is also maximum. Okay. Which condition does the mechanical advantage of a simple machine have a value greater than 1? ஒரு எளிய இயந்திரத்தின் இயந்திர நன்மை எந்த நிலையில் ஒன்றை விட அதிக மதிப்பை பெறும்? ஸோ ஆம் வந்து
லோட விட அதிகமா இருக்கும்போது ஓகேவா. ஸோ ஆர்ம் இஸ் கிரேட்டர் தென் லோடா இருக்கும்போது தான் என்ன இருக்கும், மிஷின் மேக்ஸ் ஒர்க் ஈஸியர் ஓகேவா. An element has an atomic number of 20 and carries a +2 charge. What is the number of electrons in it? ஒரு தனிமத்தோட அணியன் வந்து 20 +2 மின்னூட்டம் கொண்டுள்ளது. அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? ஸோ ஒரு தனிமத்தோட அணியன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். அப்ப 20 வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஓகேவா? ஒரு தனிமத்தோட அணியன் 20 அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையும் 20ஆ தான் இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது எலக்ட்ரான்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து மின்னூட்டம் வந்து என்ன இருக்கு? +2 வந்து இருக்கு. அப்ப மின்னூட்டம் +2 இருக்கு. அப்ப இந்த புரோட்டான்ல இருந்து அந்த 20 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த +2 மின்னூட்டம் இருக்கு அப்படின்னா, 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப 20 - 2 அப்படி போட்டீங்கன்னா, மொத்தமா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா, 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். 18 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் வந்து புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம். +2 சார்ஜ் மின்னூட்டம் இருக்கு அப்படின்னா, 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிரும். அப்ப எலக்ட்ரான் ஈக்குவல் டு 20 - 2 18 எலக்ட்ரான்கள் இருக்கும். Why does a traditional electric bulb glow? ஒரு பாரம்பரிய மின்விளக்கு ஏன் ஒளிர்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பியில் மின்னோட்டம் பாய்வதால் அந்த வெப்பம் உருகி அது வந்து ஒளியாக மாறுகிறது. வாட் வாட் டஸ் வேலன்சி மீன் இன் கெமிஸ்ட்ரி? வேதியியல்ல வேலன்சி என்றால் என்ன? ஸோ வேலன்சிங்கிறது என்னன்னா, ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட சேரும் இல்லையா? ஸோ அதுதான் வேலன்சி. ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்தோட சேர்றத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேலன்சின்னு சொல்லுவோம். வேலன்சி இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட். While using a concave mirror as a shaving mirror, where should the object be placed to get an erect and magnified image? சவர ஆடியாக குழியாடியை பயன்படுத்தும் போது நேரான மற்றும் பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை பெற பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும்? பொருள் வந்து பாத்தீங்கன்னா, போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இடையில, துருவத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில வைக்கணும். After balancing the given chemical reaction, zinc plus HNO3 என்ன கிடைக்கும்னா zinc nitrate plus hydrogen வந்து கிடைக்கும். What will be the sum of the total coefficients of all reactants and products? கொடுக்கப்பட்ட இந்த ரியாக்ஷன்ல ஜிங்க்கும் வந்து எதுவும் வினைபுரியுது? HNO3னா என்ன சொல்லுவோம்? நைட்ரிக் ஆசிட். ஜிங்க்கும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்து வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஜிங்க் இந்த இது கூட சேர்ந்துக்கிடும். ஓகேவா? ஜிங்க் நைட்ரேட்டா மாறும். நைட்ரிக் ஆசிட் கூட வினைபுரியும் போது ஜிங்க் நைட்ரேட்டா மாறும். பிளஸ் இங்க வந்து மிச்சம் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கா? அந்த ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜிங்கோட இணைதிறன் வந்து 2. அதனால இங்க வந்து 2 போட்டுருவோம். அப்ப இங்க வந்து எத்தனை ஜிங்க் இருக்கு? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இத பேலன்ஸ் பண்ணி அதுல அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கெழுக்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ, அப்போ இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்கு. அதனால இத வந்து 2ன்னு போட்டுறலாம். அப்ப அதோட கெழுக்கள் பாருங்க, ஜிங்க்குக்கு முன்னாடி 1 இருக்கு. 1 பிளஸ் இது இந்த நைட்ரிக் ஆசிட் முன்னாடி 2 இருக்கு. சோ 2 பிளஸ் இங்க வந்து முன்னாடி வந்து 1 தான் இருக்கு. சோ 1 பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப அந்த கெழுக்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்னா 3, 4, 5. ஓகேவா? சோ 5ங்கிறது ஆப்ஷன் பி. அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்த கொஸ்டின். Which of the following physical quantities among velocity, acceleration, displacement and distance covered can never be negative? திசைவேகம், முடுக்கம், இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தூரம் ஆகியவற்றில் எந்த இயற்பியல் அளவு ஒருபோதும் எதிர்மறையாக இருக்க முடியாது? கடந்த தூரம் அப்படிதானே? சோ கடந்த தொலைவு வந்து எப்பவாவது நெகட்டிவா இருக்குமா? 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், -10 கிலோமீட்டர் கடந்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆல்வேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். இப்ப நம்ம ஒரு தூரமும் கடக்காம உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னா 0 கிலோமீட்டர் கடந்திருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இல்ல நம்ம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கோம், இத்தனை மீட்டர் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ் ஆர் வெக்டார்ஸ் கேன் பி நெகட்டிவ். இது எல்லாமே என்னது? வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி வந்து நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸ்கேலார் குவான்டிட்டி எல்லாமே எப்படி இருக்கும்னா, பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே. சோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 4 அண்ட் 5 ஆகஸ்ட் 2026 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க அந்த கொஸ்டின்ஸ அப்படியே படிச்சிருங்க. அதிலிருந்து ஒரு 2, 3 கொஸ்டின் மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்குமே ரிப்பீட் ஆகுது. சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர்லயும் நல்ல நெறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். அது மாரி சயின்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதே மாடல் தான். ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல என்ன முந்தின ஷிஃப்ட்ல ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் இருக்கோ, அதே தான் அப்படியே கேட்கறாங்க. மேத்ஸ்லலாம் அப்படியே அந்த 25 கொஸ்டின் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
இந்த 3 நாள்ல இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, அடுத்த இதுக்கு அதே பேட்டர்ன் தான் அப்படியே வருது. அதனால ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ கரெக்ட்டா படிச்சுட்டு போங்க. இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸா உங்களுக்கு வந்து குடுத்துருக்கோம். லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 399 மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டீம்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா, ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸுக்கு ஐ வாண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. எக்ஸாமுக்கு கரெக்ட்டா ஹால் டிக்கெட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கேர்ல்ஸ் கையில மருதாணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து ரிமூவ் பண்ணிருங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாம வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.